ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் என்ன காமிக்கிறாங்க, அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜியாங்கோட சேர்ந்து அங்கே பக்கத்தில் ரொம்பவே க்ளோஸாக இருந்துச்சேக்கா. அப்போ அங்கே அவனுக்கு ஷாவுன்ற பொண்ணுகிட்டேருந்து கால் வந்ததுமே, இப்போ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும், எனக்கு என்ன நீ போய் சொல்கிறேன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. பார்த்தாங்க ஷாவுன்ற பொண்ணோட சேர்ந்து அங்கே ஹக் பண்ணிச்சேக்கான். ஸோ ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது இவன் நம்ம சீட் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே அவளுக்கு எமோஷனல் ஆகிட்டு அங்கே அவனுக்கு அவளை கால் பண்ணிச்சேக்கா. பட் அவன் அப்பயுமே ஃபோனை கூட அட்டன் பண்ணாமல் ஹீரோயினை இக்னோர் பண்ணதும் அவங்க அப்பாட்ட கால் பண்ணி, நீங்கள் எங்கே எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறா. அங்கே கையில் அவன் கொடுத்த அவங்க ப்ரேஸ்லெட்டை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சேக்கா. ஏன்னா அவங்க அப்பா அவங்க அம்மாவை சீட் பண்ணியிருந்திருக்காரு. அதனால் அவங்க சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க. அப்போ இருந்து அவள் தனிமையில் தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க பயந்து போய் ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது சில பர்சன்ஸ் அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுமே ஜியாங் அவங்கள அடிச்சு போட்டுட்டு காப்பாற்றிருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு என் லைஃப்பில் இப்படி ஒரு ஹீரோவை தான் நான் தேடிட்டு இருந்தேன்ற மாதிரி எங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கு. பட் இப்போ இவன் இப்படிலாம் சீட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வீட்டில் காமிக்கிறாங்க அவங்க அப்பாட்ட, நீங்கள் சொல்கிற பர்சனை நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் அதுக்கு 3 கண்டிஷன் இருக்குன்னு சொன்னதும், சொல்லி என்ன கண்டிஷன் சொல்லி கேட்கும்போது, நீங்கள் என் கூட சேர்ந்து வந்துடணும், இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் பேசினதுமே, என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு என்ன இங்கே வேறு வேலைட்டி இல்லையா, உன் கூட சேர்ந்து வந்தா உன்னோட அம்மாவை அப்புறம் யார் பார்த்துக்குவாங்கன்னு சொன்னதும், இந்த லேடி ஒன்றும் என்னோட அம்மா கிடையாது, நீங்கள் எங்கள் அம்மாவை சீட் பண்ணீங்க. ஸோ எங்கள் அம்மா நீங்கள் போஸ்ட் பண்ணுறது தான் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. அவங்க மிஸ்ட்ரஸை கூட்டிகிட்டு நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு அவளை என் அம்மான்னு சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவப்பட்டுச்சேக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அந்த ஆளுக்கு அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நீ இப்படிலாம் நான் சொன்னதை கேட்காம இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த பேங்கில் இருக்க அந்த 3 மில்லியன் காசை நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், அந்த காசு என்னோட அம்மாவோடது, அது எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட வம்பு வளர்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி தான் பேங்க்ராப்ட் ஆகும், உங்களுக்கு பரவாயில்லைன்னா நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிருது அந்த ஆளுக்குமே. அப்படிலாம் நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீ சொல்கிறத கேட்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு அந்த ஆள் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணி கொடுத்தா அந்த குடும்பத்துலேருந்து 50 மில்லியன் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தன்னோட கம்பெனியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆயில் ஐடியா பண்ணிட்டுருக்காரு. அப்போ அப்பா நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. சவுண்டு கேட்டதுமே ஹீரோயின் யாருன்னு சொல்லிட்டாங்க. திரும்பி பார்த்தா அந்த ஷாவ் தான், ஸ்டெப் மதருக்கு பிறந்த பொண்ணு போல் அவள். ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டுருக்கு. உங்களுக்காக நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு, நேற்று ஜியாங்கும் நானுமே சேர்ந்து ரொம்பவே க்ளோஸாக ஒன்றா இருந்தோம், அவர்கிட்ட நான் போக சொன்னாலுமே அவர் போகாமல் என் கூடவே சேர்ந்து இருந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வெறுப்பேற்றினதுமே கோவமாயிட்டு கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு ஹீரோயினை கன்னத்தில் அரைஞ்சிடுறாரு. என்ன தெரியும் தான் உன் சிஸ்டர் மேலே கையை வைப்பேன்னு சொன்னதும், எனது சிஸ்டரா, இவளா என் சிஸ்டர்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமானதுமே, அப்பா நான் என்ன இருந்தாலும் அவுட் சைடர் தானே, நீங்கள் சிஸ்டர்கிட்ட கோவப்படாதீங்கன்னு அவங்க ட்ராமா பண்ணுறா. அப்போ ஹீரோயின், அம்மாவும் பொண்ணு எப்படி ஒரே மாதிரி இருக்கீங்க, அடுத்த குடும்பத்தை ஆம்பளைங்களை மைக்கி கைக்குள்ளே வச்சு அது மூலமாக காசு சம்பாதிக்கிறத உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இந்த ஷாவை பார்த்தா அங்கே ரொம்ப நல்ல மாதிரி ஆக்டிங் பண்ணிச்சுக்கோவுமே. அப்போ அவங்க அப்பா, நான் இப்போ ஷாவுக்கு உன்னோட ரூமை கொடுத்துட்டேன், அவள் இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறா, நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நீ இருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்காரு. ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறா. பிறகு அந்த ஜியாங் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு, நேற்று வில்லாவில் நீ எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு நினச்சேன், பட் நீ என்ன வெயிட் பண்ணாமல் போயிட்டேன்னு சொன்னதுமே, நீ ரொம்ப பிஸியாக இருக்கும்போது நான் என்ன வெயிட் பண்ண இருக்குன்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு நான் ஒரு ஆக்ஷன் பார்ட்டிக்கு தான் போகிறதுக்காக உன்னை கூப்பிட்றதுக்காக வந்தேன், இது அந்த நெக்லஸை பார்த்தியான்னு சொன்னதுமே ஹீரோயின் அதை பார்த்ததுமே ரொம்ப ஷாக்காகிடுறா. ஏன்னா அது அவங்க அம்மாவோட நெக்லஸ் போல். ஸோ அங்கே போய் கண்டிப்பாக அதை ரிட்டன் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி அவங்க கூட சேர்ந்து போயிட்டு இருந்தா. அப்போ அந்த ஷாவ் அங்கே சிஸ்டர் நேற்று நடந்ததுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு வேணுக்குனே இன்சல்ட் பண்ணுற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கா. பட் ஹீரோயினுக்கு இவட்ட வாய் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கண்டுக்காமல் போயிடுறா. அந்த நெக்லஸை பார்த்ததுமே அங்கே நம்ம எப்படியாச்சும் இதை வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணிவிட்டு அங்கே ஜியாங்கிட்ட, நீ எனக்கு காசு மட்டும் கொடுத்துரு, நான் உனக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்றேன், இப்போ நான் இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது, அப்போ அந்த ஷாவ் எனக்கு எந்த யாராக தான் பிடிக்கும், இப்போ இது எனக்கு பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் இதை எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவனை பார்த்தா அங்கே பிட் பண்ணி அங்கே ஜெயிச்சிடுறான். பட் ஹீரோயினுக்கு கொடுக்காம அவளுக்கு தூக்கி அங்கே கொடுத்துடுறான். வாசப்படுறாள் வச்சுக்கிறட்டும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு உனக்கு தெரியும்ல, அதை என்கிட்ட நீ கொடுத்துருன்னு சொன்னதுமே, சரி ஓகே நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஃபஸ்ட் ஆனால் நீ நீட் பண்ணிவிட்டு சாரி கேளு நான் கொடுக்குறேன்னு சொன்னதும் ஹீரோயினும் அதே மாதிரி பண்ணுறா. பட் அவங்க அந்த நெக்லஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக உடச்சி போட்டுட்டு இப்போ எடுத்துக்கோன்னு சொன்னதும் கோவமாயிட்டு அவங்க அடிக்க போகிறப்ப அங்கே ஜியாங் வந்துடுறான். என்னத்துக்காக நீ இப்போ அவட்ட கோவப்பட்டுட்டு இருக்க, ஜஸ்ட் ஒரு நெக்லஸ்க்காக அந்த பொண்ணு நீ அடிக்க போவியான்னு சொன்னதும், உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, அதை அவள் உடச்சி போட்டிருக்கா,
சேக்கா, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியாதான்னு சொன்னதும், அது என்ன பெரிய அப்படி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேங்க. ரொம்ப கோவமாயிட்டேங்க. சாரி கேட்க சொன்னதுமே, தப்பே பண்ணாத நான் வந்துட்டு என்ன வந்து சாரி கேட்கணும்னு நீ எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு இப்போ கேட்குறேன் சாரின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு இரிட்டேட் ஆகிட்டு அங்கேருந்து போனதும் இவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் நாங்கள் ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே ஃபஸ்ட்டெல்லாம் இதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், உன் கூட சேர்ந்து எப்போ மேரேஜ் நடக்க போகுதுன்னு. பட் இதெல்லாம் பார்த்தா இப்போ எனக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு யாரோ அவளுங்க கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. பிறகு அவளை அங்கே தலையிலையுமே அடித்து அங்கே மயக்கமாக்கிறாங்க. பிறகு பார்த்தா அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. கண்ணை முழிக்கும் போது நம்ம ஜியாங் தான் கூட இருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போ சேஃப்டியாக இருக்க, நான் வந்துட்டு உன்னை இப்படி பண்ணவங்களை விசாரிக்க சொல்லியிருக்கேன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் நானாச்சும் அவள் முன்னாடியே வந்து எதிர்த்து எல்லாமே பண்ணுறேன், பட் அவள் என் பின்னாடி முதுகில் குத்துறான்னு சொன்னதும் நீ இப்போ என்ன சொல்லிச்சேக்கா, அவள் வந்துட்டு பண்ணான்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கியா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு அந்த ஷாவ் தான் அங்கே வந்துட்டு மெசேஜ் பண்ணுறா வர சொல்லி. ஸோ வந்துட்டு இப்போ முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்லிட்டு அங்கே வேறு ரூமுக்கு தான் அதே ஹாஸ்பிட்டலில் போகிறான். பார்த்தா அவளுக்குமே அங்கே வந்துட்டு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கா போல். அங்கே ரொம்பவே வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு இதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டுருக்கா. அவங்க மெசேஜ் பண்ணிட்டேக்கா, உன்னோட மேனை உன்கிட்டருந்து நான் பறிச்சிருவேன், அவன் எனக்கு தான் சொந்தம், உனக்கு எதுவுமே லைஃப்பில் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டிஜார்ஜ் ஆகி அங்கே போகும்போது பார்த்தே இல்லை ஓ லெவல் என்ன ஏ லெவல் என்னன்னு நானும் அவருமே 7 இயர்ஸாக வந்துட்டு தெரிஞ்சவங்க லைக் பண்ணிகிட்ருக்கோம். யூனிவர்சிட்டியிலேருந்து தெரியும். அவரை சுற்றி எத்தனையோ பொண்ணுங்க இருந்தாலும் அவர் யாருக்குமே எப்பயுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்தது கிடையாது, எனக்கு தான் கொடுப்பாரு. ஜஸ்ட் வந்துட்டு இந்த 3 இயர்ஸில் நீ வந்து அவரை வந்து நல்லா புரிஞ்சுக்குவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, பட் அப்படி எதுவுமே நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போங்க இப்போ நீ வந்துட்டு இப்போ இதெல்லாம் பேசி என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு இப்போ யார் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு தெரிய வைக்க வேணாமா, அதுக்காக தான் சொல்லிட்டு அங்கே வந்ததுமே அவள் கால் ரொம்ப பெயின் ஆகுற மாதிரி ஆக்டிங் பண்ணதுமே வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோயின் செம்ம டென்ஷனாகி போயிட்டு ஐ திங்க் இதுக்கப்புறம் நீ நானுமே பிரேக்கப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே அப்போ நீ என் மேலே இருக்க கோவத்தில் அவரை போய் பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லுவியா, நீ எதுக்காக இப்படிலாம் வந்து முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இன்னுமே ரொம்பவே கடுப்பாய் போயிடுறா. அப்போ அவன் நம்ம இப்போ வந்துட்டு பேசிக்கிட்ட விஷயத்தவே மறந்து போயிடலாம், ஏதாச்சும் வந்து முட்டாள் மாதிரி டிசிஷன் பண்ணிட்டு இருக்காத, வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொன்னதும் ஹீரோயின் இதுக்கப்புறமே நான் வந்து உன் கூட சேர்ந்து இருப்பேன் நீ எதிர்பார்த்துட்ருக்கியா, இன்றைக்கி நைட்டே நான் கிளம்பி போக போகிறேன், வெட்டிங் வேறு ஒருத்தனை பண்ணிக்க போகிறேன், நான் வந்துட்டு பேசுகிறது உனக்கு விளையாட்டாக தெரியுது இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்க 2 பேருமே சேர்ந்து இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்ருக்கா. அவங்க ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. பட் அது எல்லாத்தையுமே அங்கே தீய வச்சு அவங்க கொளுத்தி விட்றா. அப்போ அங்கே அவன் வந்துடுறான். இப்போ என்ன இங்கே வந்துட்டு பண்ணிட்டுருக்க இன்னாத்திரன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்படி வந்துட்டு ஷாவுக்கு வந்துட்டு காலில் அடிபட்டுருக்கு, அவளை அப்ராடு கூட்டிகிட்டு போகணும், உடம்பு முடியல, ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவன் சொல்கிறான். என்னோட லக்கேஜ் எல்லாத்தையுமே நீ பேக் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இது என்னத்தை வந்து கொளுத்தி வச்சுருக்கான்னு சொன்னதும் வேஸ்ட்டான பொருள் வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது சரி லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வையின்னு சொல்லிட்டு அங்கே அவனுக்கு கால் வந்ததுமே ஹீரோயின் அவன் கொஞ்சம் கூட கண்டுக்கலை. நான் வந்துட்டு இப்போ என்னோட லக்கேஜை பேக் பண்ணிட்டுருக்கேன், உன் கண்ணுக்கு வந்துட்டு அது கூட தெரியல, அந்த லெவலுக்கு நீ வந்துட்டு கண்மூடித்தனமா ஆயிட்டியான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆயிட்டுருக்கு. அவன் கீழே பார்த்தா அங்கே ஒரு பேப்பர் கிடக்கு, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு ஹீரோயின் எழுதியிருக்க பேப்பர் தான். அதை பார்த்துட்டு இப்போ என்ன விளையாட்டுத்தனம் பண்ணிட்டுருக்க, கீழே இறங்கி வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்றப்ப மேலே போய் பார்த்தா அங்கே ஆளவே காணும். அவங்க வந்துட்டு என்னத்தை கொளுத்தி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் நோட்டீஸ் பண்ணுறான் இவங்க 2 பேரோட பிக்சர்ஸ். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அங்கே அவன் போட்டு விட்ட அந்த பிரேஸ்லெட்டுமே இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படின்னா நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டியா, இப்போ நான் உன்னை தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு அவ்வளோ ஈஸியாலாம் என்னை விட்டுட்டு போக முடியாது, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் எப்படி போய் உன்னை விடுவேன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு கிளம்பி போயிடுறா. இதுக்கு முன்னாடியுமே அவள் இப்படி தான் என்கிட்ட கோவமாக இருந்தா, நான் வந்துட்டு ஃப்ளாரை கொடுத்து அவட்ட சமாதானப்படுத்திட்டேன், இந்த டைமே அதே மாதிரி நான் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஃப்ளார் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போயிடுறான். பட் அங்கே கூப்பிட போகிற டயத்தில் அந்த ஷாவுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப முடியாமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்ததுமே அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினா இல்லை அவளான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவளை போய் காப்பாற்றுவோன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு அங்கே போய் ஸ்டாப் பண்ணாமல் அங்கே இருந்து போயிடுறான். அந்த சைடில் திரும்பி பார்க்குறா. பட் பின்னாடி அங்கே ஆள் இல்லை. அங்கே அவள் பார்த்தா பயங்கரமாக அங்கே வந்துட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயினுக்குமே இதுக்கு முன்னாடி வந்து இப்படி லெக் பிரேக் ஆகிருக்கு. பட் அவள் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பெருசாக அவனை வந்து கஷ்டப்படுத்தலை. ஏன் நீ இவ்வளோ கவலைப்படுற, நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு வேலை இருந்தால் போய் பாரு, ஆப்ரேஷன் நடக்கட்டும்னு அவள் சொல்லியிருக்கா. பட் இவளை பார்த்தா பண்ணுற ட்ராமாவை பார்த்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நடக்கணும் உனக்கு தெரியும்ல, அப்புறம் வந்துட்டு இவ்வளோ பெரிய ட்ராமா க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது,
இருக்குது, கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அம்மா உங்களை நினச்சதை அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, ஐயோ என் கால் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. எங்கே அவளை தேடி போயிடுவானோ என்னமோன்றதுக்காக தான் இதெல்லாம் அவள் வேணுக்குனே பண்ணிட்டேக்கா. பிறகு அவங்க அம்மா நீ வந்துட்டு ஒன்றை கஷ்டப்படுத்திக்கிட்டு இப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னதுமே, அப்புறம் எப்படிமா அவளை போய் நான் நிம்மதியாக இருக்க விட முடியும் சொல்லுங்கள். நான் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்த வசதானா அவன் வந்துட்டு போகாமல் இருந்தான், இல்லைன்னா அவளோட பின்னாடி போயிருப்பான்ல, அவளுக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு கிடைக்க விட மாட்டேன், அவன் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டேக்கா. இப்போ கண்டுபிடிக்காம ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேக்கான். இப்படி திரும்ப அங்கே ஒரு ஆக்ஷன் பார்ட்டி வருது, அந்த நெக்லஸ் வரப்போகுதுன்னு சொன்னதுமே இதை கண்டிப்பாக இந்த டைம் நான் பீட் பண்ணி வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு அவன் 5 மில்லியன் காட்டி அவங்க வாங்கிடுறான். அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, இவ்வளோ காசு போட்டு அதை வாங்கியிருக்காருன்னு. அசிஸ்டண்ட்டை என்ன இப்போ வந்துட்டு இந்த நெக்லஸை கொடுத்தா கோவம் இல்லாமல் வந்துட்டு சரியாயிருவாளான்னு சொன்னதுமே கண்டிப்பாக சரியாயிருவாங்க பாஸ், சில விஷயங்கள் இருக்குது அது பெருசாக நம்மளுக்கு தெரியாது, பட் சின்னது தான், அது அவங்களுக்கு வந்து சேஃப்டி, அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கும், பெருசாக பண்ணுறது கூட அப்படி இருக்காது. பட் ஆனால் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியுது நீங்கள் வந்து அவங்கள விட ஷாவுக்கு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்கீங்க, எல்லாருமே அவங்க தான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு பேசுகிற லெவலுக்கு இருக்குன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அவள் ஒன்றும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, நான் என்ன அவளுக்கு போய் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறேன், அவள் வந்துட்டு ஜஸ்ட் என்னோட சேவியர் மட்டும்தான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் லின்னு தான், நான் அவ்வளோ தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் பட் அப்படி ஒன்று பார்த்தா தெரியலையே, நீங்கள் வந்துட்டு மேடமை விட எப்பயுமே அந்த லேடிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னதும் அப்போ ஒரு சைன் சொல்கிறான், என்னை வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க, அந்த பர்சன் வந்துட்டு என்னை காசுக்காக கொலை பண்ண போகிறப்ப இவ தான் ஊடால் விழுந்து வந்து காப்பாற்றினா அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அப்போ இருந்து இவளை வந்து நல்லபடியாக கேர் பண்ணி பார்த்துட்ருக்கேன்னு சொன்னதும் பட் அதெல்லாம் ஓகே தான், மேடம்க்கு வந்துட்டு இதனால கூட ரொம்பவே ஹர்ட் ஆகிருக்கலாம், அவங்க வந்துட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாம அசிங்கப்படுத்துறீங்கன்னு விட்டுட்டு போயிருக்கலான்றத சொன்னதும் அவனுக்குமே நல்லா ரியலைஸ் ஆகுது. முன்னாடி பார்த்தா ஹீரோயின் அங்கே ஆசையாக ஓடி வர மாதிரி கண்ணுக்கு தோணிட்டு இருக்கு, பட் எல்லாமே அவனோட கனவு தான். அப்போ அவன் அந்த ஷாவ் வந்துடுறா, நான் உனக்காக தான் வந்து இங்கே ஆசையாக வந்திருக்கேன், ப்ளீஸ் என் கூட வரையா, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொன்னதும் அவன் சரி நீ வந்துட்டு போய் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கோ, நாங்கள் அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு அங்கே போய் அங்கே வந்துட்டு பார்த்தா ஏகப்பட்ட டெக்கரேஷன் அவள் பண்ணி வச்சுருக்கா. என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இது எல்லாமே உங்களுக்காக தான், நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறா, அங்கே வந்துட்டு வீடியோஸுமே அங்கே ஓடிட்டுருக்கு, நான் உங்களை வந்துட்டு என்னோடய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசியிருக்கா. ஸோ ரிங்கை கொடுத்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா, நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே அதை கேட்டுட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன்னை நீ என்னை வந்து சேஃப்டியாக பார்த்துக்கிட்டா அதுக்காக வந்து இப்போ வரைக்குமே காம்பன்சேஷன் தான் பண்ணிட்டுருக்கேன், உன் அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் நான் காசு போட்டேனே எதுக்காக, அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது, நான் அப்படி என்ன உன்கிட்ட க்ளோஸாக பழகிட்டேன், எனக்கு என் மேலே உனக்கு லவ் வர லெவலுக்கு நான் கேட்டுட்டு நான் எப்பயுமே இன்னதான் லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ எப்பயுமே அந்த பொசிஷனை அடைய முடியாதுன்னு சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே பெரிய ஷாக்காகி போயிடுது, ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துட்ருக்கா, நான் இவ்வளோ பண்ணியுமே கடைசியில் நீ அவ்வளோதான் லவ் பண்ணுறியான்னு. பிறகு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, சார் மேடம் சொன்ன மாதிரியே வந்துட்டு நல்ல லேடி கிடையாது, அவங்கள கிட்னாப் பண்ணதே அவங்க தான் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப பெரிய ஷாக்காகி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவன் உடனே கால் பண்ணா, அங்கே ஃபோனை வந்துட்டு அவன் அங்கே பிளாக் பண்ணி வச்சுருக்கா, அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான், அவளை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும், அவள் வந்துட்டு வேறு ஏதாச்சும் தப்பான டிசிஷன் எடுத்துட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனே அங்கே வீட்டுக்கு போகிறான். அந்த ஆள் பார்த்துட்டா அங்கே பல்ல காமிச்சிட்ருக்காரு, இப்படி வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களே, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், அவளை எங்கே அனுப்பி வச்சுருக்கீங்கன்னு சொன்னதுமே அவளை மேரேஜ் பண்ணி கொடுத்தா எனக்கு 50 மில்லியன் காசு கிடைக்கும்னு சொல்லும்போது அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறான். என்னென்ன நீங்கள் வேலை பண்ணியிருக்கீங்க, உங்களை நான் சும்மா விடுவேன் நினைக்கிறீங்களா, அவளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப பயமாகி போயிட்டுருக்கு. இப்போ நான் உங்கள் கம்பெனி எல்லாத்தையுமே டோட்டலாக பேங்க்ராப் பண்ணி விட்டு தெருவுக்கு கொண்டு வரேன்னு சொல்கிறப்போ அந்த ஷாவ் வந்துடுறா, நீ எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நீ அவளை கிட்னாப் பண்ணி நீ நல்லவ மாதிரி நீ முன்னாடி வந்து நடிச்சிட்டு இருக்கியா, ரெண்டாவது என்ன கிட்னாப் பண்ணதுமே நீ தான் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, எதுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ணேன்னு சொன்னதும் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், 7 வருஷமாக நான் உன்னை லைக் பண்ணிட்டு இருக்கேன், நீ எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம 3 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச அவளுக்கு அவ்வளோ தூரத்துக்கு லவ் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற, அதனால தான் சொன்னதும் அவன் கோவப்பட்டு அடிச்சுட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவள் வந்துட்டு உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறவான்னு நினைக்கிறியா, நான் அவள் மைண்டில் வந்துட்டு எப்படி விஷயங்களை போட்டிருக்கேன் தெரியுமா, நீ அவளை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ அவள் வந்துட்டு வேறு யாரையும் தான் போய் மேரேஜ் பண்ணுவான், உன் பக்கத்தில் அவன் நெருங்கி கூட வரமாட்டா அப்படின்றத சொன்னதும் இன்னுமே அவனுக்கு அங்கே ரொம்ப ஆத்திரமாயிட்டுருக்கு, நீங்கள் பண்ணதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு டோட்டல் கம்பெனியுமே அங்கே பேங்க்ராப் பண்ண சொன்னதும்
செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஜியாங் சொல்கிறான், உண்மையிலேயா நீ வந்துட்டு உன் பிள்ளைய ஒன்றை மாதிரி வளர்த்து வச்சிருக்கியே, தேவைக்காக தான் நீ அந்த லேடியை மேரேஜ் பண்ண, அதே மாதிரி தான் இவ்வளோ வளர்த்துருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க என்ன சொல்லிட்டு இருக்கான், என்ன தேவைக்காக நீ மேரேஜ் பண்ணேன்னு சொன்னதுமே காசு இவங்ககிட்ட நிறையா இருக்குன்றதுக்காக பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அந்த விஷயமே எங்கள் முன்னுக்கு வந்துடுது. அப்போ அங்கே எல்லாமே தெரிஞ்சு பெரிய இஷ்யூ ஆகி போயிடுது. இவன் வந்துட்டு இன்னுமே நான் வந்துட்டு உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கேட்டதுமே மரியாதை இங்கேருந்து போயிருங்க, உங்களை கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த நெக்லஸை பார்த்துட்டு இருக்கான். இந்த நெக்லஸ்க்காக அவள் எவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டுட்டு இருந்தா, நான் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன், நீ எப்படி வந்துட்டு கொஞ்சம் கூட என்னை பற்றி யோசிக்காம இப்படி தப்பான டெசிஷன் எடுத்துகிட்டு என் லைஃப்பை விட்டு போவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. பார்த்தா அங்கே போக வேண்டிய இடத்துக்கு வந்துடுறா. எனக்கு இங்கே பெரிய பணக்கார வீட்டில் மேரேஜ் நடக்க போகுது, நான் அவங்கள தான் மீட் பண்ண போகணுன்னு சொல்லிட்டு அங்கே போனால் அவளுக்கு அங்கே ரெட் கார்பெட் போட்டு அங்கே ஃபேமிலியோடு சேர்ந்து அங்கே சூப்பராக அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஃபேமிலியே சேர்ந்து அவளுக்கு சூப்பராக அங்கே கிஃப்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணதுமே இப்போ வரைக்குமே இந்த மாதிரி எந்த ஒரு கிஃப்ட்டு யாருமே எனக்கு கொடுத்தது கிடையாது, அப்படி யாரும் எனக்கு இருந்ததுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பிறகு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இதெல்லாம் கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சாரி எல்லாமே கேட்குறா. பட் என்ன சாரி கேட்டுட்ருக்க, இது எல்லாமே உனக்காக தான், நீ என் வீட்டு மருமகளாக வரப்போகிறேன்னு சொன்னதும் அது சரி உங்களோட பையன் ஜியங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுக்கு இப்போ ரொம்ப முடியாமல் இருக்குது, அவன் இஷ்டப்பட வேணான்னு சொல்லிட்டாங்கம்மான்னு சொன்னதும் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறவ எப்படி நான் பார்க்காம இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே அங்கேயுமே வந்துட்டு அவன் வந்துட்டு உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, டாக்டர் வேணான்னு சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு நீ உன்னோட ரூமை போய் பாரு, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னதும் அதை எப்படி நான் வந்து பார்க்காம இருக்க முடியும், நான் தானே கூட சேர்ந்து வாழ போகிறவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே வந்துட்டு ஹோமா ஸ்டேஜில் இருக்க மாதிரி படுத்து கிடக்கான். ஹீரோயின் பார்த்துட்டு பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக பார்த்துட்ருக்கா. பட் அவள் செக் பண்ணி பார்க்கும்போது இவனோட பாடி மசில்ஸ் எல்லாமே பார்த்தா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக இருக்க மாதிரி ஏன் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு சரி நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. அங்கே வந்துட்டு பெட்ரூம் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு அங்கே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே வேமா எந்திரிச்சிட்டு என்ன அவள் போயிட்டாளான்னு சொன்னதும் அட பாவி எங்களை பயமுறுத்திட்டான்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டுருக்காங்க. மேடம் வந்துட்டு இப்படி உங்களுக்காக தான் இந்த ரூமை ரெடி பண்ண சொன்னாங்கன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கா. சரி நான் இப்போ வந்துட்டு அவங்ககிட்ட போய் ஒரு தடவை பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போகும்போது நீ வந்து பண்ண வேலையால் நாங்கள் மாட்டிக்குவோம் போலையடான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு முன்னாடி போய் மறைச்சி நின்றுக்கலான்னு பார்க்குறாங்க. பட் என்ன பண்ண முடியும், அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அங்கே அவனை பார்த்துடுறா. ஸோ வந்துட்டு பெரிய இஷ்யூ ஆகி போயிடுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்காக ட்ரெஸ் எல்லாமே சூஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வர்றாங்க. பட் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, கொண்டு போங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அங்கே முன்னாடி வந்துட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு இப்படிலாம் கோவிக்காதம்மா, என் பையன் வந்துட்டு கொஞ்சம் ஷையான டைப்பு, உன் மேலே வந்துட்டு ரொம்ப ஆசை, ஆனால் வந்துட்டு உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அதுக்காக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போங்க நம்ம ஹீரோயின் என்னதான் லவ் பண்ணிகிட்ருக்கியா, என்னை வந்துட்டு உனக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமான்னு சொல்லி கேட்டதோ உனக்கு என்ன நான் யாருன்னு தெரியலையா, நீ என்னோட சேவியர், நீ தான் என்னை சின்ன பிள்ளையில காப்பாற்றின அவங்க கடத்தல்காரவங்கன்னு சொன்னதோ அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அங்கே அந்த சின்ன பையனை வந்துட்டு கடத்திட்டு போகும்போது நம்ம ஹீரோயினுமே ஒரு குட்டி பாப்பா தான். பட் அவங்க வந்துட்டு ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணி அவனுங்க காப்பாற்றிருக்கா. அப்போ அவங்கிட்ட நீ வந்துட்டு கிரே பேபியாக இருந்துட்டு இருக்கக்கூடாது, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா நீயா வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணி தான் உன்னை காப்பாற்றணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு அப்போருந்து கேட்டிருக்கான். ஸோ அப்போருந்தே நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன்ற விஷயத்தவே சொல்கிறான். ஃபஸ்ட் டைம் உன்னை நீ வெளியே போன பிறகு பார்த்தப்ப நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்கட்டும் நான் அப்போயே டிசைட் பண்ணிட்டேன், நான் உனக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதனால தான் உங்கள் அப்பாவுக்குமே அவ்வளோ ஆஃபர் பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் பேக் எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுமே ஐ திங்க் வந்துட்டு அவளுக்கு இங்கே பிடிக்கலன்னா நம்ம கட்டாயெல்லாம் படுத்தக்கூடாது, அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்கன்னு சொன்னதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், நான் ஏன் வந்துட்டு போக போகிறேன், நான் வந்துட்டு என்னோட ரூமில் போய் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக வந்துட்டு கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறா. நீ வந்துட்டு என்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்க எனக்கு புரியுது, பட் நான் உன்னை ரொம்ப லவ்லாம் பண்ண கிடையாது, பட் நான் உன்கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், உனக்கு கண்டிப்பாக நான் சின்சியராக இருப்பேன், அந்த இது கூடிய சீக்கிரம் லவ்வாகவுமே மாறலான்னு சொன்னதும் அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. இது வரைக்குமே சந்தோஷமாக நீ ஒத்துக்கிட்டதுக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஜியாங்னு ஒரு பர்சன் மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னதும் நீ இம்பார்ட்டண்டான பர்சனாக போய் பீன் பண்ணுன்னு சொன்னதும் அது அவசியம் கிடையாதுன்னு அவள் சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோ அவளை அங்கே வந்துட்டு ஷாப்பிங் கூட்டிகிட்டு வந்துருந்தான். அவன் அப்பயுமே அங்கே வந்துடுறான்.
நீ வந்துட்டு எப்படி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தையும் கூட போகலான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீ வந்துட்டு ஷாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருந்தே இல்லை, இப்போ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னதும் ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, அவளை பற்றி நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், அவளை மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் நான் பண்ணிட்டேன், பேங்க்ராப் பண்ணி விட்டுட்டேன், உனக்காக தான் நீ வந்துட்டு என் கூடன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது உன்கிட்ட இது எனக்கு பேச விருப்பலை, என்னை நிம்மதியாக இருக்க விடுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போய் அவளுக்கு அங்கே ஒரு ஜுவல்லரி பிடிக்குது. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோவும் அங்கே ஜியாங்குமே மாற்றி அங்கே வந்துட்டு கார்டை கொடுத்துட்டு 2 பேருமே சேர்ந்து சண்டை போடுறாங்க, யார் வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு. அப்போ யாராச்சும் ஒருத்தவங்களோட கார்டை தான் வாங்க முடியும், நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப ஹீரோயினுக்கு கோவம் ஆகிட்டு எனக்கு ஜுவல்லரியை வேணான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு வந்துச்சேக்கா. அப்போங்க நான் வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் வான்னு சொன்னதும் எனக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் ஏன் உன் வீட்டுக்கு வர போகிறேன், நான் வந்து வீட்டுக்கு போகணுன்னா அது என்னோட வீடு, வேறு யாருதும் கிடையாது, ஜியோட தான் சொல்லிட்டு போனதுமே அப்போ நீ வந்துட்டு இப்படியே கத்திச்சு கோவப்படாத, நான் வந்துட்டு அவளை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே நல்லா வந்துட்டு கேர் பண்ணிகிட்டு இருக்கான், அவளுக்காக ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே இப்படி வந்துட்டு அவன் எப்பயுமே என்னை வந்து ஃபீல் பண்ண வச்சதில்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகிடுச்சேக்கா. பிறகு அவளுக்காக வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட்டுமே போட்டு விட்டு இந்த பிரேஸ்லெட் எப்பயுமே உன்னோட கையிலே இருக்கணும், நம்ம 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே எமோஷனல் ஆகி போயிட்டு கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறா. பிறகு அவன்கிட்ட இப்படி வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இப்படி மேடமுக்கு வந்துட்டு மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொன்னதும் அதை கேட்டு அவள் எப்படி வந்துட்டு என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவன் விழுந்துருச்சு வேமா அங்கே போயிட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தா ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சேக்கா. ஹீரோங்க வந்து அதுமே நீ பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்க, நான் வந்துட்டு இந்த நாளுக்காக எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஜியாங் வந்ததுமே நீ வந்துட்டு இவன்கிட்ட தனியாக பேசணும்னா பேசு, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். நான் வந்துட்டு எதுவும் பற்றியும் வந்து ஃபீல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்கான்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நான் ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணதுமே நான் வந்துட்டு உன்னை வந்து திரும்ப எப்படி ஏற்றுக்குவேன்னு நீ நினைக்கிற, நீ என்னைக்காச்சும் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தியா, எப்பயுமே நீ வந்துட்டு என்னை இன்சல்ட் பண்ணிவிட்டு வேற ஒருத்தவங்க பக்கத்தில் தான் போனேன்னு சொல்லும்போது சரி ஓகே இந்த ட்ரிங்காவாச்சும் குடி நான் போகிறேன்னு சொன்னதும் எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியாதா, நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லும்போது பார்த்தா அவங்க வம்பு பண்ணி ஊற்றி ஹீரோயினை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோக்கு அங்கே உள்ளே வந்து பார்த்தா ஆளை காணமேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே லாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிச்சி அங்கே வந்துட்டு இப்போ எதுக்காக நீ வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க, மரியாதை நீ அவளை இறக்கி விட்டு போன்னு சொன்னதுமே இப்போ நீ ஏதாச்சும் வந்து பிரச்சனை பண்ணேன்னா நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒன்றா சாக வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போனதும் அப்போ ஹீரோ நீ தயவு செஞ்சு எதை பற்றியுமே ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை விட்டு கொடுத்துட மாட்டேன், நான் எங்கே இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சி வருவேன்னு சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் கண்ணை முழிக்கும் போது இவே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. எதுக்காக அப்படி என்கிட்ட வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, முதல் என்னை விடுன்னு சொன்னதும் என்னை விட்டுட்டு நீ அப்படிலாம் போக முடியாது, நான் வந்துட்டு உண்மையிலே சொல்கிறேன் உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட சிஸ்டர் பண்ண துரோகத்துக்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு, அவங்க குடும்பத்தை நான் பேங்க்ராப் பண்ணி விட்டேன் அப்படின்றத சொல்கிறான். இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க, பார்த்தா அங்கே அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அந்த ஆள்கிட்ட அங்கே காசு கேட்டு பயங்கரமாக அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த பேங்க்ராப்ட்ட போயிருக்காரு, அவருக்கு எப்படி வந்துட்டு காசு இருக்கும், ஸோ ரொம்பவே வந்துட்டு அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே தூக்கிட்டு போய் அங்கே விற்க தான் ட்ரை பண்ணதுமே அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அவங்க அம்மாவும் பொண்ணுமே வந்துடுறாங்க. நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்னு சொன்னதும் உங்கள் பேச்சுகளை கேட்டு நான் உங்களை வீட்டுக்குள்ளே விட்டவாசி தான் என் நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டாங்க. அந்த ஷாவை போட்டு அடிக்கிறாரு, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீதான்னு. உடனே அந்த லேடியை அங்கே போட்டு அடிச்சுட்டு நீ வந்துட்டு நாங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கலன்னு வச்சுக்கோமே இன்னுமே தெருவுக்கு வருவான்னு சொன்னதும் உன் பேச்சை கேட்டு வந்து நான் உச்சிக்கு போனதெல்லாம் போதும், நான் தெருவில் இருந்துட்டு போகிறேன், மரியாதை எங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு. பிறகு இவனை பார்த்தா ஹீரோயினுக்காக ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொண்டு வந்து கொடுத்ததுமே அதை சாப்பிட்டதுமே அவளுக்கு வாந்தி தான் வருது, ரொம்பவே மோசமாயிட்டுருக்கு. நீ வந்துட்டு என்ன மாதிரி ஃபுட்டு சமைச்சிருக்க, நீ வந்து ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொடுத்தீங்கன்னா நீ உடனே அவனை மாதிரி மாறிடுவியா, குணம் ஒன்று வேணாமா, அது எப்பயுமே உன்கிட்ட வராது, நீ வந்துட்டு இப்போ என்னை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சாலுமே கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு வந்து எதுவுமே வந்துட்டு என்கிட்ட வந்து லவ் திரும்ப ரிட்டர்ன் கிடைக்காது நீ எதிர்பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிடுச்சேக்கா. அப்போ ரொம்பவே முடியாமல் போயிட்டு அவன் மயக்கமானதுமே நம்ம மெய்டை வந்து கூப்பிட்டு அவன் கேட்டதுமே மேடமுக்கு வந்து கொரியாண்டர் வந்து அலர்ஜி, நீங்கள் அதை போட்டிருக்கீங்களான்னு சொன்னதும் நீ இதன்ட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த லேடியில் கோவப்பட்டுட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது கையில் பிரேஸ்லெட் இல்லாத பார்த்துட்டு இங்கே வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணிட்டுருக்க, இதை நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கியா, இது ஏன்ட்ட தான் இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். இது உன்கிட்ட எப்பயுமே நான் திரும்ப கொடுக்க மாட்டேன், உனக்கு அவ்வளோ
இம்பார்ட்டன்னா நீ வந்துட்டு அவன் கொடுத்ததை கையிலே போட்டிருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாயிட்டேக்கான். தயவு செஞ்சு என்னை விட்டு உன்னை பிடிக்கலன்னா ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னதும் அவட்ட ஃபோர்ஸ் பண்ணி தப்பாக நடக்க பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. நான் அப்படிலாம் வந்துட்டு உன்னை ஃபோர்ஸ் பண்ணி உன்னை திரும்ப நான் ஹர்ட் பண்ண விரும்பலை. நான் வந்துட்டு உனக்காக வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் பாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அவளுக்காக அங்கே வெட்டிங் ட்ரெஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கான். பார்த்து இதில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொன்னதும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன், பிடிக்காதவளை போய் நீ எப்படி வந்துட்டு மேரேஜ் பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது எனக்கு வந்துட்டு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறான். பட் எனக்கு வந்துட்டு நீ தேவை கிடையாது, நான் உன்னை எப்பயுமே ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிடுச்சேக்கா. நீ என்ன சொன்னாலும் சரி, நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது, நீ இப்போ என்னை மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோயின்கிட்ட பேசுகிறான். நீங்கள் வந்துட்டு இவளை எங்கேயுமே விடாதீங்க, வெட்டிங் நாளைக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறான். ஹீரோயினுமே ஃபோர்ஸ் பண்ணி அங்கே வந்துட்டு வெட்டிங்காக கூட்டிகிட்டு போனதுமே நீ இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டேன்னா நான் உன்னை மேரேஜ் பண்ணிடுவேனா, நான் ஆல்ரெடி அவனுக்கு வந்து சிக்னல் கொடுத்துட்டேன், அவன் இங்கே வந்துடுவான் என்னை காப்பாற்றான்னு சொன்னதும் அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. இப்போ மெய்டு கூடவே இருக்கோமே, நீங்கள் எப்படி நேரம் என்னை தனியாக விடுங்க, நான் கண்டிப்பாக போக மாட்டேன்னு அவன் சொல்லியிருக்கா. அப்போ அவள் கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டில் வந்துட்டு அவங்க சிக்னல் கொடுக்குறதுக்குலாம் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணி கொடுத்து தான் கையிலே போட்டு விட்டுருப்பான் போல். ஸோ அது மூலமாக அங்கே சிக்னல் கொடுத்துருக்கா. அப்போ அவன் நீ என்ன நினச்சிட்ருக்க, இந்த பிரேஸ்லெட்டை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, ஆல்ரெடி அதில் வந்து சிக்னல் கொடுக்குற எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டேன், இப்போ எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே மேரேஜுக்காக அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மேரேஜ் பண்ண சொல்லி அங்கே கேட்கும்போது அவன் உடனே ஓகேன்னு சொல்கிறான். பட் ஹீரோயின் எனக்கு இதில் விருப்பம் கிடையாதுன்னு சொன்னதும் நீ எப்படி வந்துட்டு என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை போய் மேரேஜ் பண்ணுவேன், இத்தனை வருஷமாக அப்போ என்ன பண்ணது லவ் இல்லையான்னு சொன்னதும் நான் வந்துட்டு லவ் பண்ணேன், பட் நீ ஒன்று லவ் பண்ணலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமானதுமே அவன் ரொம்பவே வந்துட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி அங்கே பிஹேவ் பண்ணிச்சேக்கான். இதனால தான் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு, எப்பயுமே உன்னோட வந்துட்டு தேவைகள் உன்னோட விஷயங்களை மட்டும் மற்றவங்க மேலே புகுத்திட்டு இருக்க, என்னோட ஃபீலிங்ஸை பற்றி நீ என்னைக்காச்சும் புரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறா. அப்போ கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோயின் அங்கேருந்து அவன் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகும்போது இவன் கண்ணை வச்சு ஷூட் பண்ண போகிறப்ப பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் இவன் உயிரோடு இருக்க வசதானே இத்தனை பிரச்சனை, இவன் செத்து போயிட்டா நீ என்கிட்ட வந்துடுவேலன்னு சொன்னதுமே அப்போ ஹீரோ ஏன் வந்துட்டு உனக்கு அவ்வளோ கஷ்டம், பேசாமல் நீ என்ன கொலை பண்ணிடு, எந்த பிரச்சனையுமே இருக்காதேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பக்கத்தில் வந்துச்சேக்கா. பட் அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுச்சேக்கா. ஆனால் இவனுக்கு ரொம்பவே பயமாயிட்டு நான் வந்துட்டு அப்படிலாம் பண்ண மாட்டேன், என்னால் அது முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் தன்னைத்தானே அங்கே வந்து ஷூட் பண்ணிக்கிறதுக்காக போகிறான். பட் அவனால் அதுவுமே முடியலை. அப்போங்க நம்ம ஹீரோ வந்து வேகமாக பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன முட்டாள் மாதிரி வேலை பார்த்துட்ருக்க, நீ இப்படிலாம் பண்ணிட்டேன்னா அவள் வந்துட்டு உன்னை லவ் பண்ணுவாளா, நீ இன்னுமே அவ்வளோ ஹர்ட் தான் பண்ணிகிட்ருக்க, ஒரு வேளை நீ ஷூட் பண்ணி செத்து போயிட்டேன்னா சாகிற வரைக்கும் அவளால் நிம்மதியாக இருக்க முடியுமா, நீ இந்த கஷ்டத்தையுமே அவளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுக்கு புரிஞ்சுக்குது அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவன் ரியலைஸ் ஆகிட்டு நான் வந்துட்டு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே கரெக்டாக பார்த்தாங்க ஷா வந்துடுறா. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவ தான், இவ உயிரோடு இருக்க வாசம் அவன் என்ன கண்டுக்காமல் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கொலை பண்ண வரும்போது உடால போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ நின்றான். கத்தி குத்துப்பட்டுருது, ஐயோன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போனதுமே பார்த்தாங்க நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகலை. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஜியாங் தான் நின்றான், அவனுக்கு தான் அங்கே கத்தி குத்துப்பட்டிருக்கு. அவங்க வந்துட்டு நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்டுச்சேக்கான். பிறகு ஃபைனலாக பார்த்தா ஹீரோக்கும் ஹீரோயினுக்குமே எங்கள் வெட்டிங்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ப்ரிட்டியாக அழகாக அங்கே வந்துட்டு உள்ளே கிளம்பி வந்துச்சேக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாயிடுச்சேக்கு. ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான், என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு. அவளுமே நானுமே உங்களை இப்போ ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் வந்துட்டு இந்த மேரேஜுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே ரொம்பவே வந்துட்டு ரெண்டு பேத்துக்குமே ஹாப்பியாகி போயிடுது. ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க. நான் கடைசி வரைக்கும் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு அங்கே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. பிறகு இங்கே நம்ம அசிஸ்டன்ட் போய் அங்கே நம்ம ஜியாங்கிட்ட இப்படி ரிங்கை கொடுத்ததுமே அங்கே கால் வருது, நீங்கள் இப்படி வந்துட்டு ரிங் வாங்கிக்கிட்டதுக்கு உங்களுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு எப்பயுமே இந்த ரிங்கை கொடுத்து என்னை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பேன், பட் வந்துட்டு நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல் கண்டுக்காமல் உன்னை விட்டுட்டேன், பட் இப்போ நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, நான் நினச்சாலுமே உன்னை அடைய முடியாத தூரத்துக்கு நீ வந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கான். பண்ணுறது எப்பயுமே அவங்க கொடுக்கும் போதே நம்ம ஏற்றுக்கணும். வந்துட்டு அவங்கள இழிவுபடுத்திட்டு இருந்தேன்னா அந்த லவ் வந்துட்டு நம்மளை கையை விட்டு போகுன்றதுக்கு நான் தான் பெரிய உதாரணம்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.